2,000 years later. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் யாழினி பேச்சாளர். இன்றைக்கி என்னடா இப்படி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நின்றுட்டுருக்கிறாளே அப்படின்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். இப்போது நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறதுனால நான் காலையிலே குளிச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் இப்போ நான் இன்னும் சாப்பிடல, மேக்கப் பண்ணலை, எதுவுமே பண்ணல. இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால சரி எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சும்மா தான் இருக்கேன். ஓகே, நாம் எடுத்துடலாம். போய் சாப்பிட்டு வந்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ஒர்க் சம்மந்தமாக நம்ம பள்ளிப்பாளையம் போயிட்டுருக்கோம். எதுக்குன்னா பேங்க்கில் போய் கேஷ் அக்கௌண்ட்டில் போடணும். அதுக்காக தான் நாங்கள் பள்ளிப்பாளையம் பிரான்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் இருக்கிறது குமாரபாளையம் தான். எங்களோட பழைய அட்ரஸோட கொடுத்த வாட்டி எங்களோட பிரான்ச் பள்ளிப்பாளையத்தில் தான் இருக்குது, பேங்க் ஆஃப் பரோடா. அங்கே தான் நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் நானும் போய்கிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு என்னதுன்னு பார்க்கலாம். எனக்கு ஒவ்வொரு வாட்டி பேச்சு போட்டி இருக்கிறதுனால என்னோட ஃப்ரீயாக இருக்க முடியாது. அதனால நான் எப்போவுமே சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி போட்டிக்கு போகிறது இல்லைன்னா படிக்கிறது அதே தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதனால இந்த சாட்டர்டே சண்டே நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன். அண்ட் எனக்கு மண்டேலேருந்து தான் நல்லா பேச்சு போட்டியில் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் நாங்கள் பள்ளிப்பாளையத்துக்கு எப்போவுமே போகிற ரூட்டு. அண்ட் ஈரோடு போகணும்னா இன்னொரு ரூட் இருக்குது, அதுக்கு தான் டைரெக்டாக போடணும். நம்மளும் போய்கிட்ருக்கோம். அவ்வளோதான், வந்துட்டோங்க. அது வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால தான் ஃபில்லப் பண்ணியாச்சு. ஓகே, ஒரு வழியாக நம்ம இப்போ பேங்க் ஆஃப் பரோடா போயிட்டு அங்கே போய் அக்கௌண்ட்டில் நல்லபடியாக கேஷை கட்டிட்டு நாமளும் ரிட்டர்ன் வந்துக்கிட்டுருக்கோம். அடுத்ததான் என்ன பிளான்னு எனக்கும் எதுவுமே தெரியாது. நம்ம ஒவ்வொரு வாட்டி பண்ணுறதும் அப்படியே வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம். எனக்கு கொஞ்ச நேரம் என்னால் வீடியோவே எடுக்க முடியல. ஏன்னா பேங்க்கில் வீடியோ எடுக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நான் எதுவும் வீடியோ எடுக்கலை. அதே நான் தெரியாமல் தான் வீடியோ எடுத்தேன். ஓகே, நாம் இப்போது வீட்டுக்கு வந்தாச்சு. டயர்டாக இருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, எனக்கு பின்னாடி ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருக்காரு. அது எனக்கும் டயர்டாக இருக்குது. என்னமோ பண்ணிகிட்ருக்கமிச்சு. இதுதான் இந்த பெட்ஷீட்டு தான் அவங்களுக்கு அம்மா மாதிரி. அதனால் எப்போயுமே பால் குடிச்சிட்டே தான் இருக்கும். இங்கே பாருங்களேன் நீங்களே, இது பேர் தான் மிச்சி, எங்களோட ஒரு பூனை. பாருங்கள், நல்லா மிதுமிதுட்டு இருக்கிறதுனால அப்படியே படுத்து தூங்கிட்டுருக்கோம். இங்கேயும் மோட்டரை ஓட ஆரம்பிச்சிடுச்சு. பூனை எப்போயுமே பால் குடிக்கும்போது மோட்டர் ஆரம்பிச்சிடும். ரொம்ப டயர்டாக இருக்குது. நம்ம ஏதாவது பண்ணலாமா, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல எனக்கும். என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே தெரியல. சாட்டர்டே ஆனாலே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா பேச்சு போட்டி பிடிக்கிறனால அதை தான் மாற்றிட்டுருப்பேன் எந்திரிச்ச உடனே. இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன். டிவி பார்க்கலாம், ஃபோன் பார்க்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சரி, டிவி பார்க்கலாம். என்னது, எங்கள் அண்ணன் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்ததும் நெட்வொர்க் கனெக்ஷனே இல்லை. அதனால் இப்படி ஆகிடுச்சோ. ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க. நாங்கள் எப்போயுமே வந்தாலே பேக்கரியில் ஏதாவது டீ குடிச்சிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவோம். அங்கே பாருங்கள் இருக்கா. ஓகே, எங்கள் அண்ணன் இப்போது சரி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன பார்க்குறதுன்னு தெரில. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். வாங்கோ போய் பார்க்கலாம். எங்களோடது கூகுள் டிவி தான். அதனால் பார்த்தீங்களா, மேலே கனெக்டட் யூஸிங் வைஃபைன்னு வருது. பார்த்தீங்களா, இங்கே மோட்ரு ஓடிட்டே இருக்குது. பாருங்க, என்ன பண்ணுறது. நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் வீடியோ, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமு, அதுக்கப்புறம் யூடியூப்பு, ஜியோ ஹாட்ஸ்டார், ஜி5 எல்லாமே இருக்கும். இது வேணால் போட்டு பார்த்துக்க வேண்டியதுதான். சரி, இப்போது நம்ம யூடியூப் போடலான் இருக்கேன். இருங்க போடுறேன். சரி, ஏமுஞ்சா. ஓகே, என்ன பார்க்குறதுன்னு தெரியல.
ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போது என்னென்னா, நான் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ஒன்று தோணும். என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ ஃபஸ்ட்டு இருந்தது 1000க்கு மேலே இருந்தது. ஆனால் வந்து இப்போது ஃபஸ்ட்டு வச்சுருந்தது தமிழ் பேச்சு என் உயிர் மூச்சுன்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன். ஆனால் அது லாக் ஆகிடுச்சு. அதனால வந்து நான் இப்போது சும்மா தான் உட்காந்துருக்கேன். இந்த சேனலுக்கு 127 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. அதுவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால தான் எனக்கு முடிஞ்ச வரையும் வீடியோ போட்டுட்ருக்கேன். சரி, கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துச்சு அதுக்கப்புறம் பார்க்கலாம். எங்கள் அம்மாவை பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், இதான் எங்களோட அம்மா. ஓகேங்க, நான் தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். இப்போ என்னென்னா, தூங்கி எழுந்திரிச்சோடனே ஒரு 3:30 மணி இருக்கும். தூக்கமே வரல எனக்கு. அப்போ தான் எல்லாருமே சேர்ந்து உடனடியாக சரி டிமார்ட் போகலாம், ஆர்டர் இருக்குது, எல்லா பொருளும் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படி எடுத்துகிட்டு போகலாம். நான் ஃபோனை எடுத்துகிட்டு போய் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சா டிமார்ட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று ஃபோனில் சார்ஜே இல்லை. சார்ஜ் இல்லாமல் எப்படி நான் எடுத்துகிட்டு போகிறது? அதே மாதிரி உள்ள குமாரபாளையம் பிரான்ச்சில் வந்து டிமார்ட்டில் வீடியோவே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நான் பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். நாங்கள் இப்போ தான் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்த சீஸ் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்து இப்போ தான் சாப்பிட்டேன். இப்போது சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன். டியோலிங்கோ தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கொரியன் நூடுல்ஸ் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுதான் இப்போ மணி 6:30 ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. நான் மட்டும் வீட்டில் வெட்டியாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கள் அப்பாவோட ஃபோனு சார்ஜ் போட்டிருந்தாரு. தூக்கிட்டு வந்து தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் தெரியாமல். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து நாம் போய் ஏதாவது பண்ணலாமா, நூடுல்ஸ் பண்ணலாமா, அந்த மாதிரி பார்க்கலாம். ஹாட் அண்ட் ஸ்பைசின்னு போட்டிருந்தது. ஆனால் எவ்வளோ ஹாட்டாக இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. ஹாட்டாக அதிகமாகலாம் நான் சாப்பிட மாட்டேன். 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஒன்று சொல்லணுங்க, டியோலிங்கோ ஆப் அது ஃப்ரீ லாங்குவேஜ் லேர்னிங் ஆப் தாங்க. எவ்வளோ லாங்குவேஜ் வேணாலும் கற்றுக்கலாம், அதுவும் ஃப்ரீயாக கேம் ஆடிட்டே. இது நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் கூட வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா நான் வீடியோ எடுக்கிறது எப்படி தெரியுதுன்ட்டு. இப்போது டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் நம்ம இப்போ போய் நூடுல்ஸ் செய்யலாம். ஓகே, இது பேர் என்னமோ கேபாம் ஹாட் அண்ட் ஸ்பைசி நூடுல்ஸ் ராமென்னு போட்டிருந்தது. ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல. 2 பேக்கெட் வாங்கியிருந்தோம், பிரித்து போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து வெஜ்ஜீஸும் அதுக்கப்புறம் வந்து பவுட்ரு கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் உங்களுக்கு சமைச்சிட்டு வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நாம் சமைச்சாச்சு. வாவ், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. என்னன்னா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு டேஸ்டிக் கொடுத்தேன்னா எங்கள் அப்பா அம்மா ரொம்ப வந்து காரமாக இருக்குது அப்படின்னாங்க. அதனால் ஸ்க்ரீனில் வந்துட்டு போவாங்க, கவனிச்சிக்காதீங்க. நல்லா இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, சாப்பிட்டு பார்ப்போம். ஐயோ சாமி, செம்ம காரமாக இருக்கு. வாயிலிருந்து எச்சா வருதுங்க. என்ன பண்ணுறது? ஹாட் அண்ட் ஸ்பைசின்னு போட்டிருந்தது. எங்கள் அப்பா வேறு நடுவில் பூந்து காமெடி வேறு பண்ணிகிட்ருக்காரு. சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. மேலே சீஸ் போடலான்னு நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன். திஸ் இஸ் மை மிஸ்டேக். சீஸ் போட்டுருந்தானா காரம் அடங்கியிருக்கும். ஒழுகுது, இவ்வளோ காரமாக இருக்கும் நினச்ச கூட பார்க்கல. எங்கள் அப்பா வேறு காமெடி பண்ணிகிட்டே இருக்காரு. எனக்கு அது சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல. சீஸு வேறு போட மறந்துட்டேன். என்ன பண்ணுறது தெரியலையே. எப்படியோ தின்னுதான் ஆகணும். கொஞ்சோண்டு இருக்கு, சாப்பிட்றதுக்கும் எதுவும் இல்லை. என்ன பண்ணுறது? கண்ணை வேறு ஸ்க்ரீனில் பூந்து விளையாண்டுக்கிட்டே இருக்காரு. சரி, என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியல எனக்கு. இப்போது எங்கள் அம்மா வந்து சப்பாத்தி நல்ல வேறு செஞ்சுருக்காங்க. சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து இது
பச்சை பட்டாணி வச்சு ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுருக்காங்க. இதை சாப்பிட்டுட்டு தூங்கலாங்க. பாய். Game over.